நம்முடைய திருச்சபைக்காக, திருச்சபை குடும்பத்துக்காக, நம்முடைய கிராமத்துக்காக, நம்முடைய கிராமத்தோடு குடும்பத்துக்காக விசேஷமாக சுகவீனத்தோடு, பலவீனத்தோடு, தேவைகளோடு, எதிர்பார்ப்போடு இருக்கிற பிள்ளைகளுக்காக உங்கள் ஜபத்தில் எடுத்துக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிற விசேஷமாக செல்விஷுடைய பையனுக்காக, ரெஜிஸ்டருடைய பிள்ளைக்காக ஜபத்தை எடுத்துக் கொள்ளுங்க. சிறுப்பிள்ளைகளுமா இந்த பேரண்ட்ஸ் சொல்லிட்டாங்க. அப்படி இருந்தாமே 2 பிள்ளைகள் தவறுகள் மொழி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜபத்திலே நினைத்துக் கொள்ளுங்க. இந்த ஆசிரியர் விடுதலை அவர் சமூகத்து வந்திருக்க பிள்ளைகளுக்கும், கேட்கிற சிலைகளுக்கும், என்னுடைய சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் யாவரையும் சகல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். சகல ஆண்டவர் உங்களுக்கு கூட இருப்பாராக. ஒரு மைதானத்துல ஒரு பக்கத்துல வெளிச்சமா இருக்கு, ஒரு பக்கத்துல வெளிச்சமா பிரகாசமா இருக்கு. அந்த வெளிச்சத்தை நோக்கி ஒரு கூட்ட ஜனம் வந்துகிட்டே இருக்கு. வந்துட்டு இந்த கூட்டம் கொஞ்சம் வெளிச்சத்தை கொஞ்சம் தூரம் நின்று போயிட்டாங்க. இன்னொரு கூட்டம் சரி கொஞ்சம் தூரம் வாங்க வெளிச்சத்தை பார்க்கும்படி சொல்லி அவர்கள் கொஞ்சம் தூரம் வந்துருச்சாங்க, அப்படியே நின்றுட்டாங்க. இன்னொரு கூட்டம் இருக்கு, அந்த வெளிச்சத்தை நோக்கி முன்னேறி வர 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 அவருடைய முகம் பிரகாசமாயிடுது. ஒரு கூட்டம் வெளிச்சத்தை பார்த்து தூரமா நின்றுச்சு, 2வது கூட்டம் கொஞ்சம் தூரம் வந்து நின்றுச்சு, 3வது கூட்டம் அந்த வெளிச்சத்தில வர 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 அவருடைய முகம் பிரகாசமடைது. அவங்க ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை, அவங்க சிரமப்பட்டு போவதில்லை. அவருடைய முகம் எப்பொழுதும் பிரகாசமாய் ஒளிக்குள் வந்து வருகிற ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் இருள் காணப்படுவதில்லை. அந்த வெளிச்சம் பிரகாசமாய் இதே போலதான் தேவனுடைய சமூகத்தை வர வாஞ்சிக்கிற பிள்ளைகள் கொஞ்சம் தூரம் வந்து நின்றாங்க. அடுத்த கூட்டம் இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து என்ன செய்தாங்க, வர பார்த்துக்கலாமே. ஆனா தேவனுடைய சமூகத்தில் வர 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 அவங்க வாழ்க்கை பிரகாசம் அடையும், அவங்க குடும்பம் பிரகாசம் அடையும், அவங்க பிள்ளைகளோட வாழ்க்கை பிரகாசம் அடையும், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை பிரகாசம் அடையும். ஏன்? அந்த ஒளிக்குள் வரும்போது, ஒளியில் வாசம் பண்ணும் போது அவங்க வாழ்க்கை பிரகாச வாழ்க்கையாக இருக்கிறார். அப்ப ஆசீர்வதிக்கப்பட்ட இரவில் அவருடைய சமூகத்தில் காத்திருக்க பிள்ளைகள், கேட்கிற செவிகள் ஒவ்வொரு நாள் தியானித்து வருகிறோம். என்னன்னா நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க மறந்துவிடாது. அவர் எப்போ 24 மணி நேரம் அவர் ஆயத்தமா இருக்கிறாராம். என் பிள்ளைகள் எப்ப நோக்கி ஆழத்து வருவதற்கு ஆண்டவரது பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி சொல்ல முடியாது. இன்னும் பெறப்போற நன்மைக்காக செய்யணும், நன்றி சொல்ல. 2 காரியம் இருக்கு. பெற்றுக்கொண்ட நன்மைக்காக தேடணும், பெறப்போற நன்மைக்காக ஆண்டவர பெற்றுக்கொண்டதற்காக ஆண்டவருக்கு சொத்து சொல்லணும், பெற வேண்டியதற்காக ஆண்டவருக்கு விண்ணப்பம் பண்ணணும். 2 காரியம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒன்றும் மறந்துடக்கூடாது. நம்மளை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். வாசிக்க 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1 பேதுரு கடைசி பின்னாடி இருக்குது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் நினைக்கிறேன். வெளிப்படுத்திக்க யோவான் பேதுரு 5ஆம் அதிகாரம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கிறேன். அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்களை கவலையெல்லாம் அப்ப என்னன்னா அவன் நமக்காக செய்கிற ஆயத்தமா எப்பொழுது 24 மணி நேரமும் தம்முடைய பிள்ளைகள் தம்மை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ நாம எப்பவும் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். 4 மாசத்துக்கு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க,
எப்போதும் ஜெபம் பண்ணுங்க, சொந்து போகாம ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே. அப்ப எப்பெல்லாம் ஜெபம், ஏன் ஜெபம் பண்ண வேண்டும்? வசனம் வாசிங்களே. 2ஆம் புத்தகத்துல 6ஆம் அதிகாரம், 2ஆம் புத்தகம் 6ஆம் அதிகாரம், 2ஆம் புத்தகத்துல 6ஆம் அதிகாரம் 28வது வாசிங்க. தேசத்திலே பஞ்சம் உண்டாகிற போதும், கொள்ளை நோய் உண்டாகிற போதும், வறட்சி, சாவி, வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி உண்டாகிற போதும், அவர்களுடைய சத்துருக்கள் அவர்கள் வாசம் செய்கிற தேசத்திலே அவர்களை உச்சிகை போடுகிற போதும், யாதொரு வாதையாகிலும் யாதொரு வியாதியாகிலும் வந்திருக்கிற போது, எந்த மனுஷனானாலும் இஸ்ரவேலுடைய ஜனத்தை எவனாகிலும் தன் பிரச்சனையினால வியாகுலத்தை உணர்ந்து லாபத்துக்கு நேராக தன் கைகளை விடுத்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் வாசமாகிய தேவன் கேட்டு. அப்ப எப்பெல்லாம் ஜெபிக்கணும்? பஞ்சம் நம்ம வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில பஞ்சம் கஷ்டம் வரும்போது ஜெபிக்கணும். இரண்டாவதாக நோய்கள், கொள்ளை நோய்கள் உண்டாகிற போதும் ஜெபிக்கணும். வறட்சி, மழை இல்லாதபடி, தண்ணி பஞ்சம் வரும்போது, சாவி, வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி உண்டாகிற போது, சத்துருவோடு வாசம் செய்கிற தேசத்தோட முற்றுகைப்படும் போது, யாதொரு வாதையாகிலும் யாதொரு வியாதியாகிலும் வந்திருக்கும் போது, வாழ்க்கையிலே இந்த உலகம் தந்தை அவர்கள் பாருங்க, வாழ்க்கை என்பது போராட்டம், வாழ்க்கை என்பது போராட்டம். அதை மிதித்து தாண்டி என்ன செய்யணும்? பண்ணணும். வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. மிதித்திடுவா நீ தாண்டிடுவா, மிதித்திடுவா நீ தாண்டிடுவா. மாட்டார்கள் உனக்குள் மறவாதே, மாட்டார்கள் உனக்குள் மறவாதே. பிரியமான மனே உன் ஆத்துமாவாய் வருவோம், நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு மகனே. இப்ப சொல்லுது, எந்த மனுஷன் இருக்குமோ, எந்த மனுஷனும் இஸ்ரவேலாகிய உம்முடைய ஜனம் எவனாகிலும் தன் பாதையும் வியாகுலத்தையும் உணரணும். கஷ்டம் வரும்போது உணரணும், பாடு வரும்போது உணரணும், துயரம் வரும்போது உணரணும், வியாதி வரும்போது உணரணும். ஏன் இந்த வியாதி? எதுக்கு இந்த வியாதி? அப்ப இந்த வியாதி நேரத்தை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அருமையா வார்த்தை சொல்லுது. வரும்போது எந்த மனுஷத்தின் வியாகுலத்தை உணர்ந்து இந்த ஆழத்துக்கு நேராக தன் கைகளை விடுத்து செய்யும் விண்ணப்பங்களை. அப்போ பிரச்சனை வரும், பாடுகள் வரும்போது எங்க வரணுமா? ஒளியா இருக்கிற ஆலயத்துக்கு வரும்போது அவங்க முகம் அவங்க வெக்கப்பட்டு போவதில்லை, அவங்க சிறுமைப்பட்டு சிறுமையில்தான் இருக்கிறாங்க. அந்த சிறுமை மாற வேண்டும் என்று செய்ய வேண்டும் என்றா என்னுடைய சமூகத்தில் வந்து அவன் நோக்கி வேண்டும். ஏன் அப்படின்னா கர்த்தர் நம்முடைய ஆலயத்துல இருக்கிறார். அதன் ஆசிரியர்கள் இந்த இரவுல மறந்துடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை என்னென்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்னென்ன போராட்டம் வந்தாலும் சரி, மறந்துடக்கூடாது. தேவனுடைய சமூகத்தில் நிற்கும் போது, தேவனுடைய சமூகத்தில் வைக்கப்படும் போது நம்முடைய முகம் ஒரு நாளும் வைக்கப்பட்டு போகும், நம்முடைய முகம் பிரகாசம் இருக்கலாம். அப்ப இந்த ஆசிரியர்கள் இந்த இரவுல
கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவராகிறபடியால் இந்த இரவு அவருடைய சமூகத்தில் காத்த பிள்ளைகள் கேட்கிற செவிகள் என்னென்ன நேரத்தில் அவன் செய்யணும் ஜெபிக்க வேண்டும் சொல்லி ஒரு சில வார்த்தை நம்ம பார்க்க போறோம். வாசிங்க. யாத்ராம் சாரி 2ஆம் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசிங்க. 2ஆம் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு பஸ் எப்ப தேடணுமா? பயம் வரும்போது. பயம் போறோம். வழி தெரியாம இருக்கும்போது, உதவியற்ற நிலையில் இருக்கும்போது, சூழ்நிலை தலைகளாக இருக்கும்போது, சூழ்நிலை சாதமா இல்லாம இருக்கும்போது, நம்ம எல்லாரும் கைவிடப்படும் போது, தனிமை உணரும் போது, பயம் எப்படி பயம் இருக்கும் பாருங்க. அப்ப பயம் வரும்போது யோசுவா செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? வாசிங்க. கர்த்தரை தேடுகிறதற்கு கர்த்தரை தேடுவதற்கும் ஒருமுகப்பட்டு யூதா எங்கும் உபவாசத்தை எப்போது? பயம் வரும்போது. பயம் வரும். எதுக்கு பயந்தானா? 4ஆம் இடத்தில் இருந்தவர்களுக்கு விளம்பரிச்சது சத்ருவானவன் இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மன் புத்திரரும் யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தாங்க. 4ஆம் இடத்திலும் யோசபாத்துக்கு விரோதமா இருக்க எதிரிகள் யோசபாத்துக்கு விரோதமா வரும்போதுதான் பயம் வந்துச்சு. அப்படியே தமசம் நினைக்கலாம். ஆனா சில காலத்துல நம்ம நிச்சயம் பயன்படுத்தும். அப்ப யோசபாத் செஞ்ச காரியம் தெரியுமா? நம்ம டாபிக் வரும் கர்த்தருடைய ஜெபத்தை கேட்கிறாங்க. அப்ப யோசபாத் தன் வாழ்க்கையிலே எதிரிகள் சூழல் இருக்கும்போது, எதிரிகள் விரோதமாக வரும்போது, யோசபாத்தை முற்றுகைப்பட வரும்போது, யோசபாத்தை கொல்ல வரும்போது, யோசபாத் செஞ்ச ஒரே ஒரு காரியம் தேவனுடைய சமூகத்தில் இருந்து என்ன செய்தானா? உபவாசத்தை ஏற்படுத்தி ஜனங்கள் எல்லாரும் கூடி வரிசை. எப்போ? பயம் வரும். ஆனா ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது. பேர் பயம் ஆங்கிலத்தில் FEAR. பேர்னா face everything and run. அப்போ பிரச்சனைய பார்த்து கண்டு பயப்படாத, பிரச்சனை கண்டு பிரச்சனைக்கு எதிர்த்து போ. அல்லேலூயா. பிரச்சனை கண்டு பயப்படாத, பிரச்சனை பார்த்து பிரச்சனைக்கு விரோதமா எதிர்த்து போ. அதான் அர்த்தமா. இன்னொரு கருத்து, forget everything and arise. எல்லாவற்றையும் மறந்து போய் மறுபடியும் எழும்பி பிரகாசி. அப்ப என்னன்னா face everything and arise. உனக்கு விரோதமா இருக்கிற பிரச்சனைய நீ எதிர்கொண்டு முன்னேறி செல்லு. பயத்துக்கு அதான் அர்த்தம். இங்க யோசபாத் பயந்தா, பயந்து சும்மா இருக்கல, பயந்து போய் ஒளிந்து கொள்ளல. அவர் செஞ்ச காரியம் தெரியுமா? தேவனுடைய சமூகத்தில் போய் என்னை தன்னை தாழ்த்தி தன்னை உபாசம் பண்ணி சபையால் குடிவர செய்து அவரை தேட ஒருமனப்படுத்தினான். பாடு வரும்போது நம்ம என்ன செய்யணும்? ஆயத்த மறந்துடும். பாடு வரும்போது ஜெபிக்க மறந்துடும். துன்பம் வரும்போது ஆண்டவர் தேட மறந்துடும். துயரம் வரும்போது ஆலயத்துக்கு வருவது மறந்துடும் நாம. ஆனா எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்ப இன்னொரு ஆலயத்தை தேட, இன்னொரு வார்த்தை கேட்கணும். இன்னொரு வார்த்தை கேட்க நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்களை கொண்டு வரணும், தைரியத்தை கொண்டு வரணும். அப்ப யோசபாத் செஞ்ச காரியம் தெரியுமா? வாழ்க்கையில பாடு வரும்போது, வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது, வாழ்க்கையில தோல்வியுற்றுமோ என்று சொல்லி பயந்து இருக்கும் போது யோசபாத் செஞ்ச காரியம் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் நோக்கி என்ன செய்தாரா? கூப்பிட்டாரா? அவரை தேட ஆரம்பிச்சாங்க. ஆகையால் ஜெபிக்க மறந்துடாதீங்க, அவர் நோக்கி கூப்பிட மறந்துடாதீங்க. பாடுகள் வரும்போது, பிரச்சனை வரும்போது, வியாதி வரும்போது, தரித்திரம் வரும்போது, சிலுவை வரும்போது அவரை தேட மறந்துடாதீங்க. அப்ப கஷ்டத்தில் மத்தியதான் ஆண்டவரை அதிகமாக தேட. நான் சொல்றேன்,
ஆசிரமம் இருக்கும்போது ஆண்டுக்கு நன்றி சொல்ல மறந்துடாங்க. தேவை இருக்கும்போது ஆண்டவர் செய்ய தேட ஆசிரியர்கள் சமூகத்தில் காக்கிற பிள்ளைகள், என் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவனை தேட ஒரு நாள் மறந்துடாதீங்க. ஒரு போத சமத்தை காத்துக்க மறந்துடாதீங்க. எவ்வளவு ஆழத்தை தேடுங்களோ அவ்வளவு உங்க முகம் பிரகாசம் அடையும், உங்க பிள்ளைய முகம் பிரகாசம் அடையும், உங்க வீடு பிரகாசம் அடையும். இருள் நீங்கி போகும் உங்களை விட்டு. அவன் ஒவ்வொரு நாள் அவருடைய சமத்தை காத்துருங்க, அவளை தேடுங்க, அவன் நோக்கி கூப்பிடுங்க. பிரச்சனை மத்தியில தேவை நோக்கி கூப்பிடும் போது தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்க ஆயத்தமா இருக்கிறாரா? யாரும் படிக்கிட்டு கண்களே போடும். இந்த இரவு பிரவேசிக்க போகிறோம். இந்த பிரவேசிக்க முன்பா பிரவேசிக்க முன்பாக கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்க ஆயத்தமா இருக்கிறாரா? நம்முடைய விண்ணப்பத்தை கேட்க அவர் ஆயத்தமா இருக்கிறாரா? எப்பெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளை நோக்கி கூப்பிடாங்களோ அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அவர் தேடி வரும்போது அவர் உள்ள மகிழ்ச்சியா இருக்குமா? தெரியுமா, நான் என் பெற்ற நன்மைகளுக்காக என் பிள்ளைகள் நன்றி சொல்ல வந்திருக்காங்களே சொல்லி அவர் மிகுந்த சந்தோஷம் அடைவார். தாசதிக்கப்படும் அவருடைய சமூகத்தில் இருக்கிற நாம ஒரு நாள் மறந்துடாதீங்க, அவருடைய கண்கள் உங்க மேல நோக்கமா இருக்கிறதா? கர்த்தருடைய கண்கள் தம்மை தேடுதல் நோக்கமா இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் தம்மை கூப்பிடுதல் நோக்கமா இருக்கிறதா? இந்த இரவுல அவர் உங்களை காண்கிறான், தம்மை தேடுகிற பிள்ளைகளை காண்கிறான். இந்த நோக்கத்தோடு எதிர்பார்ப்புடைய எந்த தேவைகளும் இருக்கிறோமோ அந்த தேவைகள் நோக்கத்தை விழுப்பத்தை நிறைவேற்றி ஆண்டவர் இருக்கபடியா இந்த அளவுடைய சமூகத்தான் தேடி பண்ணிப்போமா? சமூகத்தில் சொல்ல போகிறோம். சர்வ ஆண்டவர் நம் துஷம் பிள்ளைகளோடு நம்முடைய கிராமத்தினோடு கூட நல்ல தூக்கத்தை கொடுக்க முடியாது. சமூகத்தான் தேடி பண்ணிப்போமா? மகா தகப்பனே, இந்த நல்ல ஆசீர்வதிக்க விழுந்த காரணம் இல்லையப்பா, உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை அப்ப அந்த பகல் முழுவதும் எங்களோடு கூட நாம் செய்த வேலைகள், எடுத்த முயற்சிகள், பிரயாசங்கள் எங்க பிரயாணத்தில் கூட இருந்து எல்லா தேவைகளுக்கும் நாசமோசங்களுக்கும் எல்லா ஆபத்து விபத்துக்கு விலைக்கு பாதுகாத்து எந்த இரவுல இப்படி சமூகத்தை நிற்கும்படியாக தேடும்படியாக எங்களுக்கு பாட்டை கேள்விக்காக நன்றியப்பா. வந்த பிள்ளை அறிவியப்பா, உமக்கு ஊழிய சில பிள்ளை அறிந்து வச்சிருக்கீங்க, இப்படி சமூகத்தை காத்து பிள்ளை அறிந்து வச்சிருக்கீங்கப்பா. எங்க முகம் ஒரு நாள் வைக்கப்பட்டு போக கூடாதப்பா, எங்க முகம் ஒரு நாள் சொந்து போக கூடாதப்பா. உங்க நோக்கி பார்த்த கண்கள் முகம் ஒரு நாள் வைக்கப்பட்டு போனதுலப்பா, அவன் முகம் பிரகாசம் அடைந்ததப்பா. இந்த ஒலிக்கள் ஒவ்வொரு நாளும் இந்த ஒலிக்கள் வந்து நம்முடைய சமூகத்தை காத்து உண்மை ஆராதிக்க ஓப்பட வாழ்க்கைக்கு முகம் பிரகாசம் அடைகின்றோம். ஒரு போதாலும் சின்னப்பட்டு போக கூடாதா? எங்க வாஞ்ச விருப்பம், தேவை, எதிர்பார்ப்பு எல்லாவற்றையும் கருத்து அர்ப்பணிக்கிறப்பா. தகப்பனே, எங்க பிள்ளைகள் ஒரு நாள் வைக்கப்பட்டு போக கூடாதா? இப்படி சமத்தை தேடுற பிள்ளைகள் ஒருபோது வைக்கப்பட்டு கூடாது. இப்படி பலிபீடத்தில் நிற்கிற பிள்ளைகள் ஒரு நாள் வைக்கப்பட்டு போக கூடாதப்பா. உண்மையே நம்பி இருக்கபடியா நான் ஒருபோது சொந்து போவதில்லப்பா. இந்த இரவு சமூகத்திலிருந்து இந்த இரவு பிரவேசிக்கப்படுவாப்பா. இந்த இரவு முழுவதும் அப்பா உடத்த கோட்டைகள் திருச்ச பிள்ளைகள் கிராமத்து ஜனங்களோடு நடத்திக் கொள்ளுங்க. அவருடைய கண்கள், வான் கண்கள், சத்தம் கிரைகள், அந்த சக்திகள், கொள்ளை நோய், விசஜந்துகள், விச கிருமிகள் எங்க கிராமத்து முனையாவது எங்க கிராமத்தை சுற்றி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. கிராமத்து 4 மக்கள் தூதரட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்க திருச்சம் பிள்ளைகளை கிராமத்திலையும் ரத்தப்படையும் மொழிபெற்றுக் கொள்ளுங்க. கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நல்ல துக்கத்தை கொடுக்கிறார். சொல்லுங்க, ஒவ்வொரு பிரிய வைத்து நல்ல துக்கத்தை கொடுங்கப்பா. சுகவெடுத்து, பலவெடுத்து, வியாதியோடு, கவலையோடு, கண்ணீரோடு, எத்தனை சாப்பிட முடியாம சாப்பாடு இல்லாம நிவர்த்தி வைத்துக் கொண்டு இருப்பாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பாராட்டி சுகத்து பலத்த ஆரோக்கியத்தை கொடுத்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து புசிகளை வாங்கி கொடுத்து பிரயாசிக்க முடியாது. சுஷ்மா சொல்லுடைய பையனுக்காக மகளுக்காக தற்கொலைக்கிறப்பா. இந்த சிறு வயதுல உடைய காயப்படுகள் ஓடி மறுத்து கொள்ளுங்கப்பா. பிள்ளைகளுக்கு இந்த தீங்கு நாச மோசம் தரம் சொல்லி நடக்காமடி எங்க பிள்ளைகள் எடுத்தபடி மோடி மறுத்து முடியாது. விசேஷமாக இன்னும் அப்பா நம்முடைய சமுத்திரத்தில் சொல்கிறோம், இப்படியாக தேவனப்பா இந்த இரவு முழுவதும் எங்க கூட இருந்தப்பா. இந்த இரவு வருகை இருக்கும் என்றால் இப்படி வருகை எடுத்து நம்முடைய ஆயத்தப்படுத்துங்க. இந்த இரவுடைய வருகை தாமதிக்கும் என்றால் 4 தினத்துல அதிகாலையில துதிக்கு துதி நிலைமைகளை கணக்கிடப்படும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே.
நானோ உம்மை பார்க்கிறேன் ரட்சகா விண்ணகம் ஆடையே பேராமை கூறி தானவா நான் சாட்சி கூறுவேன் சிலுவை அண்டையில் நம்பி வந்திருக்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்ந்தேன் எந்த நேரமும் எனக்குள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன் ஆமென் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் என் முழுவதுமே கர்த்தரை ஸ்தோத்திரம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் கர்த்தர் செய்த சகாயம் உள்ளவாறே கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக தேவனுடைய சமாதானத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று திரும்பி சொல்லுவாங்க ஹல்லேலூயா.